குடியரசு என்றால் மக்களாட்சி என்று அர்த்தம். மக்கள் தங்கள் விருப்பப்படி தேர்தல் மூலம் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஆட்சி நடத்தும் நாடுதான் குடியரசு நாடு. இப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்தியாவும் குடியரசு நாடானது. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் சட்ட மேதைகள் பலர் சேர்ந்து உருவாக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஆண்டு ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். அதனால் தான் அன்றைய தினத்தை இந்திய தினமாக கொண்டாடுகிறோம். சுதந்திரம் கிடைத்த பின் லாகூர் மாநாட்டு தீர்மானத்தின்படி 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தி ஜனவரி 26 தேர்வு செய்யப்பட்டது. இத்தினம் சுயராஜ்ய நாளாக, அதாவது குடியரசு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குடியரசு தின நாளில் இம்மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நாம் படிக்கும் புத்தகத்தை தாண்டி புது உலகை காண்பித்து சிறு துளிகளாய் இருந்த எமையெல்லாம் பெருங்கடல் அலைகளைப் போல் மாற்றிக்கொண்டிருக்கும் என் ஆசிரியர் பெருமான்களின் நல்லாசியுடன் சென்ற ஆண்டு நம்மை எல்லாம் ஆட்டி படைத்து கலங்கச் செய்த கொரோனா வைரஸினை மனதில் கொண்டு நாம் எப்படி சுற்றுப்புற சூழலிலே சுகமாய் வாழ்வது என்பதனை இன்று பார்ப்போம். திடமாய் திரவமாய் சேரும் கழிவை உரமாய் மாற்ற முடியாதா? உடலும் மனமும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? பேச்சும் செயலும் சுத்தம் என்று பேசிவிட்டால் நீங்கி விடுமா? மூச்சு காற்றை உன்னால் விலைக்கு வாங்கத்தான் முடியுமா? பூமி தாயின் பசுமை மடியில் போட்டு வைத்தாய் குப்பைகளை, பொல்லா நோய்களை புகவே விட்டு வேட்டு வைத்தாய் நம் உயிர்களுக்கே. துணிப்பையும் சணல் பையும் துவைத்தே பயன்படுத்திடுவோம். தனி மனிதர் ஒவ்வொருவரையும் தூய்மை காக்கவே அழைத்திடுவோம். துணிப்பையும் சணல் பையும் துவைத்தே பயன்படுத்திடுவோம். தனி மனிதர் ஒவ்வொருவரையும் தூய்மை காக்கவே அழைத்திடுவோம். இதுவோ உன்னால் முடியும் என்று ஏன் தயக்கம்? உன்னால் இதுவும் முடியும், ஓர் நாள் விடியும். இளைஞர் சமுதாயமே நம் கைக்குள்ளே இருப்பதால் சுத்தம் சோறு போடும் என்று சொல்லி வைத்தார் நம் முன்னோர். காற்று சுத்தமாக வீசினால் கனவில் கூட நம்மை நோய்கள் நெருங்காது. அதனாலே பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை. தெருவில் போடும் குப்பைகளால் கிருமிகள் பெருகி படையெழும்பி ஊரில் உள்ள மற்றவருக்கும் வீணில் துன்பம் தானே வருகிறது. வீட்டில் சேரும் குப்பைகளை வெளியே போட வேண்டாம். குப்பை தொட்டி இருக்கிறதே, அதிலே போடுவோம் குப்பைகளை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வளமுடன் காப்பதே நலம். வைத்தியருக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு என்ற பழமொழிகளுக்கேற்ப சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள இடத்தை குறிப்பதாகும். சூழல் என்பது நமக்கு கிடைத்த பெரும் வரமாகும். அப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் தான் நாம் வளங்களை பாதுகாக்க முடியும். வளங்களை பாதுகாத்தால் தான் மழை பொழிவு சிறப்பாக இருக்கும். மழை பொழிவு இருந்தால் தான் நம்மால் விவசாயம் பார்க்க முடியும். விவசாயம் பார்த்தால் தான் நம்மால் உணவு உண்ண முடியும். உணவு உண்ணால் தான் நம்மால் உயிர் வாழ முடியும். எனவே சுற்றுச்சூழலை நாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும். அசுத்த செயலினை அறவே அகற்றுவோம். மகத்தான மனித நேயத்தை மகிழ்வோடு காப்போம். குப்பைகளை அள்ளுபவன் குப்பைக்காரன் அல்ல, குப்பைகளை வீதியில் போடுகிறவனே குப்பைக்காரன். குப்பைகளை அள்ளுபவன் குப்பைக்காரன் அல்ல, குப்பைகளை வீதியில் போடுகிறவனே குப்பைக்காரன். இளைஞர் சமுதாயமே, மாணவ மணிகளே, உங்களுக்கும் ஒரு பங்குண்டு. இந்த சுற்றுப்புற சூழலிலே ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை நம் பள்ளியிலும் கிராமப்புறத்திலும் மரம் நடு விழா நடத்த நம் ஆசிரியர்களிடமும் கிராம பெரியோர்களிடமும் முனைவோம். நெகிழியை, அதாவது பிளாஸ்டிக்கை ஒழிக்க மக்கும் குப்பை மக்கா குப்பை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பாட்டை நடத்துவோம். சுற்றுப்புற சூழலின் அவசியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மக்களுக்கு உணர்த்துவோம். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் நம் வாழ்க்கையும் சுகமாக இருக்கும். நோய்களே வராது, ஆரோக்கியம் பெருகும். சுற்றுச்சூழலின் அருமை பெருமைகளை நாம் அனைவரும் அறிய வேண்டும். சுத்தம் வீட்டை காக்கும், சுகாதாரம் நாட்டை காக்கும். சுத்தம் காண்போம், சுகாதாரம் பேணுவோம், தூய்மை பாரதம் படைப்போம் என கூறி என் உரைதனை இனிதே முடிக்கிறேன். நன்றி.